ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம மம்மிஸ் கிச்சன். நான் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சிம்பிளாக சூப்பரான ஒரு முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காட்ட போகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்த்துக்கலாம். நான் ஒரு 6 முட்டை வேக வச்சு உரித்து எடுத்து வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் தயிர் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூன் வரமிளகா பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இஞ்சி பூண்டு சேர்ந்து ஒரே ஸ்பூனு கொஞ்சம் தட்டி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். 2 தக்காளி அறுத்து வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. ஆயிலும் சால்ட்டும் நம்ம தேவையான அளவு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு கடாயில் ஆயில் சூடு பண்ணி அதில் வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கூட ஒரு பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம சால்ட் இப்போவே போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டோம்னா கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரமாகவே நமக்கு வதங்கிடும். இப்போ நம்ம இந்த இஞ்சி பூண்டு தட்டி வச்சது போட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் வணங்கட்டும். இப்போ தக்காளியை போட்டுக்கலாம். நம்ம தக்காளி நல்லா வதங்கி வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வைக்கலாம். தக்காளி கொஞ்சம் வேகட்டும். இப்போ நமக்கு தக்காளி நல்லா வெந்திருக்கு. கொஞ்சம் கூட வேகட்டும். நல்லா ஃபுல்லாக மசிக்கணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். அப்போ தான் நம்ம ஃப்ளேவராக இருக்கும். கிரேவி நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்ச இந்த மசால் பொடி எல்லாத்தையும் போட்டுக்கலாம். மல்லிப்பொடி, மட்டன் மசாலா, மிளகாத்தூள், மஞ்சத்தூள். இது லைட்டாக வணங்கின உடனே நம்ம தயிர் எடுத்து ஊற்றிக்கலாம். இது லைட்டாக வணங்கட்டும். இதில் தயிரை போட்டுக்கலாம். தயிரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். இப்போ இதை நல்லா மூடி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா கிரேவி ரெடி ஆகிடும் நமக்கு. இப்போ நம்ம சூப்பராக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயெல்லாம் விட்டு பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ முட்டையை கட் பண்ணி வச்சுருக்கோம். கட் பண்ண முட்டையை நம்ம இதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு ஃப்ளேவர் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம் நிறைய வேணும்னா நிறைய போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இல்லை கொஞ்சமாக போதுன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இதில் நம்ம கொஞ்சம் மல்லி இலையை தூவி விட்டுக்கலாம். இப்போ ஒரு சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஆனால் முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.